ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு செம்ம கியூட்டான சைனீஸ் மாடர்ன் லவ் ஸ்டோரியை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சீரீஸோட பேரு யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவ். இன்னைக்கு தான் இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு எபிசோடா ரிலீஸ் ஆக அடுத்தடுத்து நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, ஸ்கூல் படிக்கும் போது நிறைவேறாம போன ஒரு காதல். அந்த காதலர்கள் 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த காதல் என்ன ஆச்சுங்கிறத செம்ம ஸ்வீட்டா சொல்லியிருக்க டிராமா தான் இது. வெயிட்டே பண்ணாம இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். பேரு ருவாயு. ருவாயு அவளோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கா. அங்க போய் அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்ல அவ ஸ்கூல் படிக்கும் போது எழுதின புக்ஸ், அவங்க அம்மா அப்பாவோட புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நோண்டி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அவளோட எடிட்டர் கிட்ட இருந்து போன் வந்துருது. நம்ம ஹீரோயின் ஒரு நாவலிஸ்டா. அவளுக்கு எடிட்டர் போன் பண்ணிட்டு, என்னமா ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு நீங்க இந்த இடத்துல பிளாக்ல ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன ஆன, அதுக்கப்புறம் உன்ட்டு புது நாவல் எதுவுமே வரல, உன்கிட்ட இருக்க பழைய சாதனை எல்லாம் அப்படியே தூக்கி போட போறியா, சூட்டோட சூடா அடுத்த நாவலுக்கு ஐடியா புடிச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு எடிட்டர் கேக்குறா. எடிட்டரோட பேரு மிங்கி, ருவாயுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ருவா சொல்லிட்டு இருக்கா, அதுவா, அதுக்குதான் கான்செப்ட் பிடிக்கிறதுக்காக ஊரா தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. கான்செப்ட் புடிச்சியா இல்லையாடி, எப்போ நீ எனக்கு அனுப்ப போறேன்னு மிங்கி கேக்குறா. அதுவா, இன்னும் கிடைக்கவே இல்லடி, அதான் தேடிட்டு இருக்கேன்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே அவளோட டைரி ஒண்ணு ஓபன் ஆகுது. அதுல பார்த்தா ஒரு பேஜ்ல, இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நடந்ததோ தெரியல, இன்னைக்கு நான் அவனை ஒரே நாள்ல 3 டைம் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கையில பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரும்போது கவுன்சிலர் ஆபீஸ்ல இருந்து அவன் வெளியே வந்தான். செம்ம கியூட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இருக்கா. இத பார்த்ததுமே ருவாக்கு ஒரு சூப்பர் பாயிண்ட் வந்துருது. ஏய், எனக்கு தெரிஞ்சிருச்சு, கேம்பஸ் கிரஷ், ஸ்கூல் கிரஷ் தான் என்னோட புது நாவலோட அடுத்த ஐடியா. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு அவுட்லைன் எழுதி நான் கொண்டு வந்து காட்டுறேன் பாருன்னு ருவா சொல்லிட்டு இருக்கா. நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ருவா தேடிட்டு இருக்கா, எங்க நம்ம ஹீரோவை காணோம் அப்படின்னு. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நிக்கிறது தெரியுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்க ஒன்னா கூடி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா யாருக்கும் தெரியாத மாதிரி நழுவி ருவா ஹீரோ பக்கத்துல போய் நின்னுடுறா. ஹீரோ பேரு ஷூஹ்வா சொங். சொங்குங்கிற பேர்ல பாக்கலாம். சொங்கு இவ்வளவு திரும்பி பாத்துட்டு இருக்கான். திடீர்னு அங்க பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. சொங்கு டக்குன்னு இவளோட கைய புடிச்சிடுறான். ருவாக்கு ஒண்ணும் புரியல, என் கையவா புடிச்சா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சொங்கோட முகத்தையே பாத்துட்டு இருந்தா. சாரி, தப்பான கைய புடிச்சிட்டேன்னு சொங்கு கைய விட்டுடுறான். இத பத்தி இப்ப கூட யோசிச்சு பாத்துட்டு ருவாயு யோசிக்கிறா, தப்பான கையா, அப்போ கரெக்டான கையே யாரோடது? அப்பயே அவன் வேற யாரையாவது லவ் பண்றானா என்ன? அவனோட ஃபார் எவர் அண்ட் எவர அப்பவே கண்டுபிடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அத அப்படியே கதையாவும் எழுதிட்டு இருக்கா. அவன் அப்படியே ஷாக் ஆகி திரும்ப பாத்துட்டு இருந்தான். அப்போ தப்பான கைன்னு சொன்னா அப்படின்னு எழுதிட்டு, நம்ம காதல் தான் அப்படி கை கூடாம போயிடுச்சு, இத்தனை நாளா இப்படி சிங்கிளாவே நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம், கதையில இருக்க இந்த ருவாவாவது கொஞ்சம் ஹாப்பியா இருந்துக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் அவன் தப்பான கைய புடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னா கூட அது போய் அவன் மனசுக்குள்ள அவன் காதல மறைச்சு வச்சுட்டு கொஞ்சம் நர்வஸ்னஸ் மறைக்கிறதுக்காக பொய் சொன்னான் அப்படின்னு ருவா அவளுக்கு சாதகமா இந்த பொண்ணுக்காவது காதல் செட் ஆகணுங்கிற மாதிரி கதைய மாத்தி எழுதிட்டு இருக்கா. உண்மையாவே நம்ம ஹீரோ, அதாவது சொங்குக்கு கூட ருவா மேல ஒரு பாசம் இருந்திருக்கும் போல. அந்த குட்டி பிளாஷ்பேக்லயே அவன் ருவாவை பார்த்து சிரிக்கிறத நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபியூ டேஸ்ல நம்ம மிங்கிய பாக்குறதுக்கு ருவா கிளம்பிடுறா. எடிட்டர் மேடம், கதையோட அவுட்லைனை பாருங்கன்னு பென் டிரைவ் கொடுக்குறா. என்னடி இது சூப்பரா இருக்கு, கிரஷ் ஸ்டோரினா கேட்கவா வேணும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதுனா அதுக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கதான் செய்யுது, இது கண்டிப்பா உன்னோட பெஸ்ட் ஹிட் ஆக போகுது, அது மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்ல. அதெல்லாம் பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க, அதுவும் இல்லாம இப்பெல்லாம் எனக்கு சொங்க பார்த்தா அடையாளம் கூட தெரியாது, அதுவும் இல்லாம நான் ஒரு ஆள் இருந்ததே சொங்குக்கு தெரியவே தெரியாது, என்னெல்லாம் அவன் மறந்து போயிருப்பான்னு சொல்ல. உன் நாவல அவன் படிச்சிருவானு சொல்லிட்டு உனக்கே பயமா இருக்கு, அதனால தானே இதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிற அப்படின்னு மிங்கி வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ருவாக்கு போன் வடிக்குது. அவங்க அம்மா தான், ஏய் இந்த மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பையனை அனுப்புறேன்னு சொன்னலன்னு கேக்குறாங்க. போனை வைமா, நான் பிஸியா இருக்கேன்னு ருவா போனை கட் பண்ணிடுறா. மிங்கி அந்த ரிங் டோனை கேட்டுட்டு, ஏய் இந்த ரிங் டோன் நீ ஸ்கூல் படிக்கும் போது அதான் உன் கிரஷ் சொங்க இருக்கான்ல, அவன் ஸ்டேஜ்ல பாட்டு பாடினான் அதே பாட்டு தானேன்னு கேட்க, ஏய் நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காதரி, இதெல்லாம் கேட்கும் போது பழைய கிரஷ் ஞாபகம் எல்லாம் வரும்ல, அதுக்காக நான் அதை வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ருவா கூசாம போய் சொல்றா. பாத்திரி ரொம்ப வேற ஏதாவது ஞாபகம் எல்லாம் வந்துட போகுதுன்னு மிங்கி அவளை கலாச்சிட்டு இருக்கா. இங்க நமக்கு நம்ம ஹீரோ சொங்க காட்டுறாங்க. சொங்க இப்போ இருக்கிறது யுஎஸ்ஏல அவனோட ஃபர்ம்குள்ள ஒரு லாயர், பெரிய கம்பெனியோட லாயர், சீனியர் லாயர் வேற உள்ள ஃபர்ம்குள்ள வந்துட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல ஒரு இங்கிலீஷ் ஆளு, ஒரு இங்கிலீஷ் லாயர் கிட்ட ஒரு சைனீஸ் லேடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு பாக்குறான் அசிஸ்டன்ட் கிட்ட. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றான், இந்த லேடி அமெரிக்கால அவங்களோட சொந்த வீட்டை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க, ஆனா அவங்க கொஞ்சம் டைம் வரைய வாடகைக்கு இருந்துட்டு அப்புறம் வாடகையை கொடுக்காம விட்டுருக்காங்க,
அப்புறம் இந்த லேடி எங்க சண்டை போடுறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்துட்டாங்கன்னு இவங்க மேலயே கேஸ் கொடுத்துட்டாங்க. சோ இந்த கேஸ்ல இந்த லேடி காசு கொடுக்கணும்னு தீர்ப்பாயிடுச்சான்னு சொல்ல என்ன அநியாயமா இருக்குன்னு சொங்கு பக்கத்துல போறான். அந்த லேடி இவனை பார்த்துட்டும், அப்பா எனக்கு தெரிஞ்ச மொழி தெரிஞ்ச ஒரே ஆள் வந்துட்டாங்க, ப்ளீஸ்பா ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்க சொங்க கேக்குறான். நீங்க அவங்களுக்கு எவ்வளவு நாள் அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னு கேட்க பிப்ரவரி மாசம் வரைய போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் எல்லாம் போடல. அவங்களாவே சரி கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன்னாங்க. நானும் இருந்துக்கோன்னு விட்டேன்ப்பா. ஆனா அங்க அப்புறமா வாடகையே குடுக்கலன்னு சொல்ல சொங்கு பாத்துட்டு இருக்கான். அப்போனா அவங்க இருந்தது உங்களுக்கு தெரியுமா இல்ல அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அக்ரிமெண்ட்ல முடிஞ்சு போச்சுலன்னு வேணும்னே கேக்குறான். உடனே இந்த லேடி யோசிச்சு பார்த்துட்டு ஆமா ஆமா எனக்கு தெரியாதுன்னு டாபிக்க மாத்திடுறாங்க. தெரியாம உங்க வீட பாக்குறதுக்கு நீங்க போயிருக்கீங்க. அவங்க இன்னும் அக்ரிமெண்ட் முடிஞ்சும் அங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்களுக்கு தானே இந்த கேஸ் சாதகமா போடணும்னு கேட்க உடனே அவங்க பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இங்கிலீஷ் வக்கீல் பாக்குறான். என்னையா என் பிரச்சனையில நீ தலையிடுறியான்னு கேட்க தலையிடுறனா என்ன கேட்டா உன் பிரச்சனைய நான் சால்வ் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் உன் வேலையை பாக்குறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நமக்கு பிளெக்சிபிளா இருக்குது, நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். நல்லவங்களை காப்பாத்துற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்கான். அந்த லேடி பயங்கரமா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. சொங்க பாராட்டிட்டு அந்த கம்பெனில இருக்க பொண்ணு இந்த கிரிமினல் கேஸ் ஒண்ணு இருக்கு அதை எடுத்துக்கலாம்லன்னு கேட்க கிரிமினல் கேஸ் நடத்துக்கிறது இல்ல, சில காயங்கள்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். போன்ல சில நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா ரூபா இருக்கால, அவ எழுதுற அந்த புது நாவலுக்கு அவளுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. எல்லா லவ்வுக்கும் சப்போர்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல ஏறி அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. திடீர்னு அங்க பார்த்தா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒரு மாதிரி போனை நர்வஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரூபாக்கும் என்ன தகவல்னு தெரியுது. ரூபா எழுதின ஒரு நாவல் அப்படியே இன்னொரு நாவலோட சேர்ந்து ஒரே மாதிரியே இருக்கு. இந்த நாவல் பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு, ஆனா அந்த இன்னொரு நாவல் பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ரூபா காப்பி அடிச்சு எழுதியிருக்கா. எப்படிதான் இந்த மாதிரி கேவலமா இருக்காங்களோன்னு ரூபாவை பத்தி கேவலமா ஆன்லைன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு, இது என்ன நான் செக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு ரூபா அங்க இருந்து கிளம்புறா. இவ வேகமா ஓடி வந்துட்டு எடிட்டருக்கு போனும் பண்றா. இல்லடி நானும் இப்பதான் பார்த்தேன், நிஜமாவே காப்பி அடிச்ச மாதிரிதான் இருக்கு, நீ வான் கூப்பிட ரூபா வேகமா ஓடி போய் அவ கார்ல ஏறிக்கிறா. ரிப்போர்ட்டர்ஸ் கடைசி வரை அவளை துரத்திட்டே வராங்க. எடிட்டர் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்படின்னு எழுதுனதுக்கு பையன் வெர்ஷன்ல ஒரு பையன் யோசிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரியே அந்த பக்கம் இருக்குடி. எனக்கே நிஜமா புரியலன்னு சொல்ல ரூபா பாக்குறா. ரூபா எழுதியிருந்தால அவன் நர்வஸ்னஸ் மறைக்கிறதுக்காக வேற கை தப்பான கைன்னு அவன் போய் சொன்னான் அப்படின்னு. இதுவே அந்த புக்ல எழுதியிருக்கு, நான் போய் சொல்லிட்டேன், அவளோட தான் கரெக்டான கை, ஆனா என்னால அப்ப சொல்ல முடியல அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த புக்கு ரூபாவோட புக்கு வரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கான். சோ இது ரூபாக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்டு இருக்கு. ரூபாவும் எடிட்டரும் உட்காந்து அது எந்த ஐடியில இருந்து வந்திருக்குன்னு பார்த்து அதுக்கு மெயில் அனுப்புறாங்க. ஸ்டூடெண்டோட மெயில் ஐடி, யாரும் ஸ்டூடெண்ட் போல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு மிங்கி கேக்குறா. அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரட்டும் பாக்கலாம் அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. ரூபாவோட அம்மா மறுபடியும் கால் பண்ணி, என்னடி அவ்வளவு பிஸியா இருக்கியா, நல்ல பையனை பார்த்து வச்சிருக்கேன், அவன் கூட ஒரு டேட் போனா என்ன, அந்த பையன் கூட லாயர் போட்டோ அனுப்புறேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. லாயரா? இப்போதைக்கு லாயர் தான் நமக்கு நிறைய தேவைப்படுறான்னு ரூபா ஓகேன்னு சொல்லிடுறா. பையனோட போட்டோவை பாக்குறா. அடுத்த நாளே டேட்டுக்கு போயிடுறா. பையன் பேரு லூமோ, ஒரு இடத்துல லாயரா இருக்கான். சின்ன வயசு தான் உங்களுக்கு ஆகுது, ஆனா அதுக்குள்ள லாயரா இருக்கீங்க, பரவாயில்லையே, தனியா ஃபர்ம் வேற வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரூபா சொல்லிட்டு இருக்கா. நாங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து வச்சிட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்க இல்ல ஃபாரின்ல இருந்து எங்களை கைட் பண்ணுவாருன்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு ரூபா கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்ல, எனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கு, அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், ஒர்க்கையும் பர்சனல் லைஃபையும் நான் தனித்தனியா தான் வச்சிட்டு இருக்கேன்னு லூமோ சீன் போடுறான். இல்ல உங்ககிட்ட ஒரு லீகல் அட்வைஸ் கேட்கலாம் தான் இன்னைக்கே நான் வந்தேன்னு ரூபா அவக்காதையவே சொல்ல ஆரம்பிக்கிறா. உன்னை லூமோ டாபிக்க மாத்திட்டு, அதுவும் கரெக்ட் தானே, எனதான் ஒர்க்கும் பர்சனலும் வேற வேறையா இருந்தாலும் ஒரு காயினோட 2 பக்கங்கள், அதை பிரிக்க முடியாது பாருங்கன்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட நாவல் உங்க நாவலுக்கு முன்னாடியே பப்ளிஷ் ஆயிருக்குங்கிறதால நீங்க அவங்கள காப்பி அடிச்சுட்டாங்கன்னு கேஸ் போட முடியாது. நீங்க பண்ண முடிஞ்சதெல்லாம் ஆன்லைன்ல உங்களை பத்தி வர தப்பான கமெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க மேல கேஸ் போடலாம். ஆனா ஒரு கமெண்ட்க்கும் கேஸ் போடுறது இப்ப தேவையில்லாத விஷயம். என்ன பொறுத்த வரைய நீங்க அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து என்ன பதில் வருதுன்னு பாக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதுன்னு சொல்ல, ஆமா இல்ல கரெக்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன் லூமோன்னு, நான் சாப்பாட்டுக்கும் பில்ல பே பண்ணிடுறேன் அப்படின்னு ரூபா அங்க இருந்து கிளம்புறா. போற வழியிலே மிங்கிக்கு போன் பண்ணிடுறா. இந்த மாதிரி அந்த பையன் வெயிட் பண்ண சொன்னாண்டி, சோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பொண்ணு ஆன்லைனுக்கு வந்திருக்கா, ரிப்ளை பண்ணாலான்னு பாக்கலாம் அப்படின்னு எடிட்டரும் பேசிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுதான், ஃப்ரெண்டோட நின்னுட்டு இருக்கா. பாருடா, என்னோட கதையை பார்த்தா அப்படியே காப்பி அடிச்சுட்டு எழுதிட்டு இப்போ என்கிட்டயே அது காப்பி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மெயில் போட்டிருக்காங்க. எப்படிதான் இவ்வளவு கேவலமா இருப்பாங்களோ, அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் எங்க இருந்து எடுத்தேன்னு எனக்கு தானே தெரியும்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம சொங்கு இருக்கான்ல, அவனோட கூட பிறந்த தங்கச்சி தான். ஒரு தடவை சொங்கோட பெட்டியெல்லாம் காலி பண்ணும்போது அவன் பழைய போன் கிடைச்சிருக்கு,
அதை ஓபன் பண்ணி பாத்திருக்கா. அதுல கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கான வாய்ஸ் நோட் எல்லாம் சேவ் ஆயிருக்கு. அதை கேட்க ஆரம்பிக்கிறா. அதுலதான் அந்த கை வந்து நான் கரெக்டான கையை தான் புடிச்சேன், ஆனா தப்பான கைன்னு நான் சொல்லி சமாளிச்சுட்டேன் அப்படின்னு அதுல இருக்கு. ஏய் சூப்பர், செம்ம ரொமான்டிக் ஸ்டோரியா இருக்கு அப்படின்னு அதை இவ கதையா எழுத ஆரம்பிச்சு அதை வச்சு காசு பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கா. இதுக்கெல்லாம் கேட்டு பக்கத்துலயே ஃப்ரெண்டு நிக்கிறான். அவன் சொல்றான், நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லவா, ஒரு வேலை அந்த பொண்ணு ஒருத்தி கதை எழுதியிருக்கால ரூபா அப்படின்னு, அந்த பொண்ணும் உங்க அண்ணனும் தான் ஒரு வேலை லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டோரிய வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எழுதியிருந்தாங்கன்னு சொல்ல, ஐயோ ஆமா நிஜமாவே அப்படி கூட ஒரு சான்ஸ் இருக்குல்ல, உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிருச்சு. டேய் ஒண்ணு பண்றா ப்ளீஸ்டா, நீ பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருக்க, ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு, அது மட்டும் இல்லாம அப்படின்னு ஆரம்பிக்க, வேணாம் நிறுத்து, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேக்குறான். இல்ல அந்த கதை எழுதுற பொண்ணோட ஒரிஜினல் பேர் வேணும், இப்ப என்கிட்ட வந்துட்டு பென் நேம் தானே இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, சரி போனா போகுது, ஒரு 3 மாசம் மேக்ஸ் ஹோம்ஒர்க் நீ பண்ணனா நான் ஹெல்ப் பண்றேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். 3 மாசம் ஓவரு, நான் வேணா உனக்கு 1 மாசம் ஹோம்ஒர்க் பண்ணி தரேன்னு இவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சரி ஓகே எனக்கு கனெக்ஷன் இருக்குங்கிறதால போனா போதுன்னு ஹெல்ப் பண்றேன்னு அவனும் யாருக்கோ கால் எல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கான். உள்ள வந்துட்டு அவகிட்ட, அந்த பொண்ணு பேரு ருவாவா அப்படின்னு சொல்ல, ருவா யுவா, இந்த பேர் எனக்கு தெரியும், எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கணும், நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஸ்கூலோட பியானோ ரூம் இருக்குல்ல அங்க திருட்டுத்தனமா போகணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு நைட்டு நேரத்துல திருட்டுத்தனமா பியானோ ரூம்க்கு வரா. ஏன்னா அந்த கதையில எழுதி இருந்தது, அந்த பியானோ வாசிச்ச பையன், அதாவது இந்த கதையோட ஹீரோவோட பியானோக்கு பின்னாடி ஹீரோயின் போயிட்டு அவளோட பேர் இனிஷியலையும் ஹீரோ பேர் இனிஷியலையும் எழுதியிருந்தா. அது எங்க அண்ணனும் அந்த பொண்ணு தானமான்னு கண்டுபிடிச்சிடலான்னு செவர் ஏறி குதிச்சு உள்ள போயிடுறா. பியானோவை தள்ளிட்டு அங்க டார்ச் லைட் அடிச்சு நேம பாத்துட்டு இருக்க, ஷூ ஹுவாய் இசோங் அப்படிங்கிற பேருக்கு பதிலா XHS அப்புறம் ருவா யூக்கு பதிலா RU, XHS லவ்ஸ் RU அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இந்த 2 பேர் தாண்டா, இவங்க தாண்டா அந்த லவ்வர்ஸ், என்ன மாதிரி ஒரு கதை மாட்டி இருக்கு பாத்தியான்னு தங்கச்சி கேட்டுட்டு இருக்க, யாரது உள்ள இருக்குது, வெளியே போங்கன்னு செக்யூரிட்டி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ருவா அவளோட லேப்டாப்பை ஓபன் பண்ணிட்டு ஏதாவது பண்ணோம்னு சொல்லிட்டு தலையை பிச்சு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போங்க நம்ம சொங்கோட சிஸ்டர் கிட்ட இருந்து ரிப்ளையும் வந்திருக்கு. சாரி, இந்த ஒன்லைன் எனக்கு கிடைச்சது அவுட்லைன், அதை நான் பார்த்துட்டு அதை நான் நல்லா இருக்கேன்னு ஒருத்தங்க கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் அந்த கதையை டெலீட் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா என் பேஜையே டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கதை எப்படி கிடைச்சிருக்கும், ஒரு வேலை அன்னைக்கு கெஃபேல உங்ககிட்ட நான் பென் டிரைவ்ல கொடுத்தேன்ல, அந்த பென் டிரைவ்ல யாராவது பாத்துருப்பாங்களோ அப்படின்னு ருவா கேக்குறா மிங்கிய பார்த்து. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்ல, நான் போயிட்டு அந்த கெஃபேல பாத்துட்டு வந்துடுறேன், பென் டிரைவ் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ருவா ஒரு பக்கம் கெஃபேக்கு கிளம்பி போயிடுறா. இன்னொரு பக்கம் சொங்கோட சிஸ்டர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இந்த அவுட்லைன் எப்படி வருதுன்னு கேக்குறாங்கடா, என்னடா சொல்லி சமாளிக்கிறதுன்னு அவ கேட்க, பர்சனல் ரீசன்ஸால அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, பாத்துக்கலாம் இதுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்குறான். ருவாவும் தேடி போனால அவளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டும் பென் டிரைவ்லாம் கிடைக்கவே இல்ல. அந்த பொண்ணு வேற இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு அப்பாலஜி ஸ்டேட்மெண்டா எழுதி அதை ரிலீஸ் பண்றதுக்கு இவளுக்கும் அமைச்சிருக்கா. என்னதான் அந்த அப்பாலஜி ஸ்டேட்மெண்ட் வெளியே ஆயிட்டு அந்த கதையை அந்த பொண்ணு டெலீட் பண்ணிட்டா கூட ருவாவை தான் எல்லாரும் திட்டுறாங்க. பாவம், ஒரு சின்ன ஆர்த்தர் கிட்ட இருந்து கதையை திருடிட்டு அந்த ஆர்த்தர் வாயை மூட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் பெரிய ஆளாவே ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபுல்லா ருவாக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ருவா கிட்ட அப்ப சொல்றா, சொங்கி இருக்கா ஆல்ரெடி, அவதான் உன் மேல பயங்கர வெறியோட இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவதான் நிறைய பேருக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி உன் மேல நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பரப்புற ஆளா இருக்கும், என்ன பண்ண போற அப்படின்னு ருவாட்ட கேட்க ஃப்ரெண்டு. ருவா சொல்றா, இந்த மாதிரி யாராவது பாட்ஸ் எல்லாம் வச்சு கமெண்ட் பண்ணா நமக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதான் வக்கீல் இருக்காரு லூமோ, அவரை போய் நாளைக்கு நான் அவரோட ஃபர்ம்லயே பாத்துடுறேன், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலான்னு ருவா அடுத்த நாளே அந்த ஆபீஸ்க்கு லூமோவோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. கிளம்பி போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணும்போது 9/9 சொல்லிட்டு டேட் காட்டுது. அதை பார்த்ததுமே அந்த டேட்ல நடந்த பழைய விஷயம் ஒண்ணு ஞாபகம் வந்துருது. ஒரு தடவை நம்ம சொங்க ஸ்கூல் காம்படிஷன்ல பேச்சு போட்டியில இருந்திருப்பான் போல, ஒரு டிபேட்ல ஒரு டாபிக்க டிபேட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இத பாக்குறதுக்காகவே ருவா அங்க போயிட்டு வாய பொழந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அந்த டிபேட்ல சொங்கு வின்னும் பண்ணிடுறான். டிபேட்டுக்குன்னு இல்ல, நீ ஒரு கேஷுவலான ஒரு நியூட்ரலான ஆளா இருந்தா எந்த சைட் போவேன்னு கேட்க, நானா இருந்தா எப்போதுமே என்னோட பாதையை தேடி போயிட்டே இருப்பேன் சார், சும்மா தனியா இருந்துட்டு அதனால வருத்தம் நிக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் என் பாதைய அடுத்தடுத்து தேடி போயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ருவாக்கு அப்பயே பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருக்கும் போல, அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா காதல்ல விழுந்திருக்கா. அத பத்தி யோசிச்சு பார்த்து அவ நிக்கும் போதே ருவாவை பாக்குறதுக்கு லூமோ வந்துடுறான். வாங்க வாங்க, என் சீனியர் சொன்னேன்ல, அவர் கூட இந்த டைம்க்குன்னு பார்த்து இந்த கண்ட்ரில இருக்காரு, சோ நான் அவர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படியா, உங்க சீனியரா, பெரிய ஆள்னு சொன்னீங்க, அவரும் உங்க இருக்காரா அப்படின்னு ருவா உள்ள போறா. நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு லூமோ கூட்டு போக அங்க பார்த்தா சோங் எந்திரிக்கிறான். ருவா ஆப்போசிட்ல பாத்துட்டு கையில வச்சிட்டு இருக்க பேப்பர்லாம் கீழே போட்டுடுறா. சொங்கானா எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம ருவாவை பாத்துட்டு இருக்க,
என்ன நடக்குதுன்னு பக்கத்துல இருக்க லூமோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. அதுல நம்ம பழையபடி பார்த்தப்போ ருவா தான் தேடி தேடி சொங்க அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்போ எங்க நின்னுட்டு இருந்தானோ பக்கத்துல வந்து நின்ன மாதிரி இருந்தது இல்ல. இப்போ சொங்கோட பார்வையில சொங்கு ருவா எங்க நிக்கிறா அப்படின்னு தேடிட்டு கிட்டத்தட்ட அவளுக்கு பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ருவா ஒரு ஸ்டெப் இறங்கி பக்கத்துல வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அந்த கை புடிச்சுக்கிறது எல்லாம் நடந்திருக்கு. சொங்கும் அதே ஐடியால தான் இருந்திருக்கான். அந்த வெளிப்படையா காட்டிக்கல போல. அதனால ருவாக்கு சுத்தமா ஐடியாவே இல்லாம இருந்திருக்கா. இந்த பிளாஷ்பேக் முடியுது. பார்த்தா ருவா கையில வச்சிட்டு இருக்க டாக்குமெண்ட் அத்தனையும் கீழே போட்டுடுறா. சொங்க பார்த்த ஷாக்ல எடுத்துட்டு என்ன நடக்குது, இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு கரெக்டா சொங்க கிட்ட வந்து எதுக்காக நான் மாட்டினேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. ஒண்ணு எங்க லூமோ பாக்குறான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். சொங்க ஆனா எதுவும் பதில் பேசாம இருக்கத பாத்துட்டு ருவா இல்ல தெரியாது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்லிடுறா. சொங்கும் ஆமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். நல்ல வேலை நம்மள மறந்துட்டான் போல. ஆனா பாக்குறதுக்கு ஸ்கூல்ல இருந்த மாதிரி அப்படியே இருக்கான். இயற்கை இவனுக்கு மட்டும் வளத்தெல்லாம் நல்லா அள்ளி அள்ளி கொடுத்திருக்கு போலன்னு யோசிக்கிறா. உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்னா நாவலிஸ்ட், அது மட்டும் இல்லாம ரொமான்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷல், கரெக்ட் தானேன்னு சொங்க கேக்குறான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், என்னை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ருவா கேக்குறா. அதுவா, அது எப்படி தெரியும்னா உங்களை பத்தி இந்த கேஸ் வரதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு லாயரா என்னோட கடமை, அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல. ஓ இது வேறையா அப்படின்னு ருவா யோசிக்கிறா. நாவல் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதுல இருந்து க்ளூஸ் எல்லாம் இருக்கணும்னு லூமோ சொல்றான். நாவலை கொடுக்கணுமா, இவனை பத்தி தான் பக்கம் பக்கமா பிரிச்சு பிரிச்சு ரசிச்சு ரசிச்சு எழுதி வச்சிட்டு இருக்கேன். அது அவன் கையிலேயே கொடுத்து படிக்கணும்னா ஒரு வேலை ஏதாவது பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ருவா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இல்லங்க போனா போது, கமெண்ட் போடுறவங்க அவ்வளவு என்ன பாவமா பண்ணிட்டாங்க, அவங்க மேல கேஸ் போட வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ருவா கடைசி நேரத்துல மாத்தி பேசுறா. அப்பன்னு பார்த்து நம்ம லூமோக்கு ஒரு கால் வந்துருது. ஏதோ ஒன்னு சைன் பண்ண கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு லூமோ கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். ரொம்ப பிஸியான ஆள் போல, போன தடவை கூட இப்படிதான் பாதியிலே கிளம்பி பேச போயிட்டாருன்னு ருவா சொல்ல. லாஸ்ட் டைமா அப்பயே மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொங்க கொஞ்சம் வந்து உட்காருங்கன்னு சொல்றான். ருவா பக்கத்துல இருந்து உட்கார்றா. நாவல் டாக்குமெண்ட வைங்கன்னு சொல்ல அதையும் வச்சுட்டு இதை இதுக்கு மேல வைக்கிறதுக்கு மனசே வரல, கையிலேயே எடுத்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. நைசா அதை திருடி கைக்குள்ளேயே வச்சுக்கலான்னு பாக்கும்போது லூமோ கரெக்டா வந்துடுறான். இல்லங்க நான் என் மனசு மாறுற மாதிரி இல்ல, நிஜமாவே அவங்க மேல கேஸ் போட மாட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ருவா சொல்ல. இங்க இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க, கடைசி நேரத்துல மனசை மாத்திப்பாங்க, ஏன் கிளைண்ட்ஸா இருக்காங்கன்னு லூமோ சொல்லிருக்கான். யாரா உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு வருவாங்களே அவங்கள சொல்றியான்னு சொங்க நக்கலா கேட்க. இன்னும் இந்த 2 பேருக்கும் ஒத்து வராது போல, நம்ம நடுவுல சண்டையில வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு ருவா யோசிக்கிறா. சரிங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ருவா கிளம்புறா. லூமோ பாக்குறான். பரவாயில்ல வாங்க லஞ்ச் சாப்பிட்டு போலாம், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்க. லஞ்சா, நானும் வரேன்னு சொங்க இந்த 2 பேருக்கும் முன்னாடி கிளம்பி வெளியே கார் பார்க்கிங்க்கு போயிடுறான். ருவா பாக்குறா, இவன் கூட லஞ்சுக்கு வர போறதா, இல்லங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் நம்ம லஞ்ச் சாப்பிடலாமேன்னு கேட்டுட்டு அவர் வேற கீழே போயிட்டாருன்னு சொல்றா. நான் பேசிக்கிறேன் வாங்க அப்படின்னு லூமோ கூட்டு வந்துட்டு இருக்கான். ஏய் இங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமாண்டா, நான் டிராப் பண்றேன், வா கிளம்பலாம், அதுக்கப்புறமா நான் உன் கூட வந்து சாப்பிட போறேன்னு சொல்ல. பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஜெட் லாக் இருக்கு, யூஎஸ்ஏல இருந்து வந்தது, அது போறதுக்கு நானும் டிராவல் பண்றேன்ட்டு டிரைவர் சீட்க்கு பக்கத்து சீட்ல சொங்க உட்காந்துக்கிறான். எனக்கு காதலிக்கவே விட மாட்டான் போலன்னு லூமோ ருவாவை பின்னாடி சீட்ல உட்கார வைக்கிறான். சொங்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கான். எந்த ஃப்ரெண்டுன்னு கேளு எந்த ஃப்ரெண்டுன்னு கேளுன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்க கொஞ்சம் டைரக்டாவே லூமோ ஆமா எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டு வச்சிடுறான். அறிவு கேட்டவன், டைரக்டா இப்படியா கேப்பன்னு சொல்லிட்டு சொங்க கண்ணுலயே மிரட்ட ஆரம்பிக்க. என்னோட எடிட்டர் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போறேன், என்னங்க டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ருவா சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா. மிங்கி கதவை திறக்கிறா. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுவா, நான் யார் எனக்கு பார்த்தேன் தெரியுமா, சொங்குடி, ஷூ ஹாய் சொங்கு இருக்கான்ல அவனதான் நான் பார்த்தேன்னு சொல்ல. என்னது உன் ஸ்கூல் கிரஷ், அவனை பாத்தியா, என்னடி சொல்ற, உள்ள வந்து கதைய சொல்லுன்னு சொல்லிட்டு உள்ள மிங்கி எவ்வளவு கூட்டு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் லூமோ கேக்குறான், எந்த ஃப்ரெண்டா இருந்தா என்னடா, அவளுக்கு என்ன பாய் ஃப்ரெண்டா இருக்க போகுது, என் கூட டேட்க்கு வரா அப்படின்னா பிளைண்ட் டேட்டுக்கு, அவ சிங்கிளா இருக்கான்னு தானே அர்த்தம்னு கேட்க. அது பாட்டுக்கு ஃபேமிலில இன்னொரு டேட் அரேஞ்ச் பண்ணி அங்க போயிட்டா என்ன பண்றது, அதுக்குதான் நான் கேட்டேன்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ஆமா எதுக்காக இவ்ளோ உனக்கு கன்ஃபியூஷன் வருது, நான் ஒண்ணு சொல்லவா, ஒருவேளை இந்த பொண்ணு உன்னோட எக்ஸா அப்படின்னு கேக்குறான். எக்ஸ் இல்ல, அதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். காம்ப்ளிகேட்டடான விஷயமா, ஒருவேளை கடன் கிழன்னு அந்த பொண்ணு வாங்கிட்டாளா, அது உனக்கு திரும்ப கொடுக்கலையா அப்படின்னு கேட்க. வாய் மூடு, தேவையில்லாம பேசாத, நான் இன்னைக்கே வந்துட்டு பிளைட் ஏற வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்ல. பிளைட் ஏறணுமா, நேத்துதான் வந்த யூஎஸ்ஏல இருந்து, இப்பதுக்கு கிளம்புறேன்னு கேட்க. அடுத்து 48 மணி நேரத்துல என் கிளைண்ட்டுக்காக நான் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னு சொங்க சொல்றான். அப்ப 48 மணி நேரத்துக்குள்ள 10 மணி நேரம் பிளைட்ல பறந்து வந்து இங்க ஒரு 10 மணி நேரம் இருந்துட்டு திருப்பி 10 மணி நேரம் பிளைட்ல பறக்க போறியா, எதுக்குடா முட்டாள்தனமா இப்ப கிளம்பி வந்த அப்படின்னு பயங்கரமா லூமோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். சொங்கி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். யூஎஸ்ஏல அவன் கிளைண்ட் மீட்டிங்ல இருக்கும்போது தங்கச்சி கால் பண்ணிருக்கா.
அண்ணா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனா, ருவா இருக்கால அவகிட்ட போயிட்டு தப்பான ஒரு கேம்ல மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல, ருவாவா அவளை பத்தி இப்ப எதுக்கு நீ பேசுறன்னு சொல்லிட்டு சோங்க கேட்டுட்டு இருக்கான். நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் பாரு, அத ஃபர்ஸ்ட் பாரு, அப்புறம் உனக்கு எல்லாமே புரியும்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அந்த ஸ்கூல்ல பின்னாடி இருந்ததுல எக்ஸ்ஹெச்எஸ் லவ்ஸ் ஆர் யூ இருக்குல்ல, அந்த போட்டோவை அனுப்புறா. அத பாத்துட்டு கையில இருந்த டாக்குமெண்ட் எல்லாம் கூட சோங்க கீழே போட்டுடுறான். என்னது அவ என்ன லவ் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் உடனே இந்த கேஸ பத்தி கையில எடுக்கிறதுக்காக கிளம்பி வந்திருப்பான் போல. இங்க பார்த்தா ரூவா ரொம்ப சோகமா சுத்திட்டு இருக்கா. எனக்கு கவலையா இருக்குடி, அவனை பத்தி தான் நான் எழுதிட்டு இருக்கேன். அது ஒருவேளை அவன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டான்னா என்னை பத்தி அவனுக்கு ஞாபகமே இல்லதான், அது ஓகே, அது விதத்துல நல்லதுதான். பேசாம நான் நாவல டெலீட் பண்ணிடவா? ஒருவேளை அவன் சாப்டர் 23 படிச்சிட்டான்னா நான் என்ன பண்றதுன்னு ரூவா கேட்க, ஏய் அதுல தானே இந்த ஸ்பைசி சீன்லாம் எழுதி வச்சிருக்க, கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ருவா போய் உட்காந்து பாக்குறா. ஆன்லைன்ல இவன் மேல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. சரி ஓகே, இந்த வக்கீல்னா வேற வக்கீலேவா இருக்க மாட்டாங்க, நம்ம அவங்கள பத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருவா யோசிச்சுட்டு அடுத்த நாள் நிறைய அட்வொகேட்ஸ் லாயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கா. ஆனா எல்லாருமே நெகட்டிவா தான் பேசுறாங்க. ருவாக்கு யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்ல. ருவா நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கும் போது லூமோ கால் பண்றான். என்னங்க மனசு எதுவும் மாறுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். என்னங்க பண்றது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீங்க அந்த கேஸ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு ருவா கேக்குறா. கண்டிப்பா நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன், உங்களது காப்பி கிடையாது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூமோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அது ஒரு பெரிய ப்ரூஃபா இருக்குமா அப்படின்னு ருவா கேக்குறா. அப்போ உடனே நம்ம சொங்க இருக்கான்ல லேப்டாப்ல டைப் பண்ணி காட்டுறான், இத சொல்லு அப்படின்னு. அது மெயின் ப்ரூஃபா இருக்காதுங்க, உங்களோட கதைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது. ஆனா உங்க சைட ஸ்ட்ராங் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ஆதாரமா இருக்கும்ல அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. அது அப்படியே லூமோ படிக்கிறான். அடுத்து ஒரு நிமிஷம் இருங்க, டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும்னு லூமோ போனை மியூட்ல போட்டு கேட்டுட்டு இருக்கான். ஏய் இங்க பாருடா, நீ அமெரிக்கன் ஸ்டைல் எல்லாம் இங்க வந்து இறக்காத, இந்த இடத்துல அது காப்பி கிடையாதுன்னு ப்ரூவ் பண்றதுதான் மெயின் டாக்குமெண்டா இருக்கும்னு சொல்ல, உடனே அதுக்கு சொங்க பாக்குறான். ஒருவேளை அது காப்பி இல்ல அப்படின்னா அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்னு கேட்க, காப்பி இல்லன்னு எப்படி ப்ரூவ் ஆகும்னு லூமோக்கு ஒண்ணுமே புரியல. காப்பியோ இல்லையோங்க, உங்களது ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம நிரூபிச்சிட்டோம்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல, அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு ருவா போனை கட் பண்ணிடுறா. இங்க அமைதியா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ திரும்பி வந்திருக்க, இத வேற யாருமே சால்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு லூமோ கேக்குறான். ஏன்னா அந்த கேஸ சால்வ் பண்ண முடிஞ்ச ஒரே ஆளு நான் மட்டும் தான் அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே இருக்கட்டும். ஆனாடா எனக்கு ஒண்ணு சொல்லணும், ருவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைய நான் எத்தனையோ பிளைண்ட் டேட்க்கு பொண்ணுங்களை பாத்திருக்கேன், ருவா மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் எனக்கு யாருமே கிடைக்கல. நான் லாயர், அவ ரைட்டர், நாங்க 2 பேரும் சூப்பர் ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டு லூமோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க எந்த சாப்டர்ல நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றீங்க, காதல் கதை நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சோங்க அங்க இருந்து கிளம்பிடுறான். சரி ஓகே, இன்னைக்கு நான் ருவாவை பார்க்க போகணும்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் லூமோ அனுப்பிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு டின்னர்ல பாக்கலாம், அப்போ கேஸ பத்தி பேசலாம் அப்படின்னு. இந்த கதையை எப்படி சூப்பரா கொண்டு போறேன்னு பாருன்னு இவன் மனசுல பிளான் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சொங்க இருக்கான்ல, தங்கச்சிக்கு தான் போன் பண்ணிருக்கான். அண்ணா வீட்டுக்கு வானா, அம்மா உன்னை மிஸ் பண்றாங்கன்னு அவ கூப்பிடுறா. இல்ல நம்ம 2 பேரும் வேணா வெளியே போலாம், நீ வெளியே ஸ்கூலுக்கு வெளியே நில்லு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொங்க போனை கட் பண்ணிருக்கான். சரி ஓகேன்னு கிளாஸ்க்கு போயிடுறா தங்கச்சி. அப்ப அந்த இடத்துக்கு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ல, இந்த பிள்ளை மேல சீக்கிரட்டா கிரஷ் வச்சிட்டு இருக்கான் போல. அவன் பக்கத்துல யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன்னு கேட்க, அதுவா ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பையன், நிறைய காசு வச்சிட்டு இருக்க ஒரு பையன், எனக்கு தனியா காசு செலவு பண்ற ஒரு பையன், அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும், அந்த பையனை தான் பேசிட்டு இருந்தேன்ட்டு இவ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சு வெளியே போய் நிக்கும் போது கரெக்டா அங்க நம்ம சொங்கு நின்னுட்டு இருக்கான். இங்க வேகமா அந்த ஃப்ரெண்டு பையன் போயிட்டு, நீதான் அந்த ஹேண்ட்ஸமான பையன், காசு செலவு பண்ற பையனா, அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்லாம் நினைக்காத, சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு அவ உன்கிட்ட சொல்லவே இல்லையான்னு சொங்கு கேட்டுட்டு இருக்கான். அப்ப தங்கச்சி ஓடி வந்துடுறா. அம்மா உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பை விட மேலையாமேன்னு சொங்கு கேக்குறான். உடனே அவ ஃப்ரெண்டை இழுத்துட்டு போயிட்டு, என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க, என் அண்ணன் கிட்ட எதுக்குடா கண்டதையும் பேசிட்டேன்னு கேட்க, என்னது உன் அண்ணனா, முன்னாடியே சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு, ஹாய்னா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் வலிஞ்சிட்டு இருக்கான். உன்னை கூட்டு வெளியே போலான் இருந்தேன், இப்பன்னு பார்த்து எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாதியிலேயே அங்க இருந்து சொங்க கிளம்பிடுறான். பார்த்தா நேரா கிளம்பி லூமோ அவனோட டேட்டுக்கு, நம்ம ரூவா கூட டேட்க்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தான்ல, அதுல இவன் போறதுக்கு முன்னாடி சொங்க அதுக்கும் முன்னாடி வெயிட் பண்ணிருக்கான். என்னடா ஊருக்கு போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள இங்க வந்திருக்கன்னு கேட்க சொங்க யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். தங்கச்சியோட கிளம்பி போலான்னு பாக்கும்போது தான் குரூப்ல ஒரு போட்டோ வந்திருக்கு. பாத்தீங்களா, நம்ம லூமோ இங்கயோ டேட் போறாரு போல, பக்காவா ஒரு காஸ்ட்லி ஷர்ட் எல்லாம் போட்டிருக்காரு, கண்டிப்பா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிருவாரு போலன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க அந்த போட்டோவை போட்டு. அதை பார்த்துட்டு ஆளா சொங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். ருவாவும் வந்துடுறா. 3 பேரும் திரு திரு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆக்வர்டாவே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமா லூமோ தான் ஆரம்பிக்கிறான். டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு, சைன் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அதை பார்த்துட்டு சரி ஓகேங்க நான் சைன் பண்றேன்னு சொல்லிட்டு ருவாவும் சொல்லிட்டு இருக்கா. அப்பப்போ நடுவுல இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நோட்டரி இருந்து சைன் வாங்கணும் அப்படின்லாம் சில க்ளூவெல்லாம் சொங்க கொடுக்க,
ஆமாங்க, லுமோ நீங்க தானே இந்த கேஸ ஹேண்டில் பண்ண போறீங்க. ஏன்னா 2 லாயர்ஸ்க்கு காசு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அவ்ளோ பைசாலாம் இல்லன்னு சொல்றா. லூமோ, நீங்க சொங்குக்கு பைசா எதுவும் பே பண்ண வேண்டாங்க. அவன் சும்மா ட்ரைனிங் தான் அந்த கேஸ பத்தி எடுக்கிறான். சோ நீங்க கேஷுவலா இருக்கலாம். 20% டிஸ்கவுண்ட் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு லூமோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ருவா சொல்றா. இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நிறைய கேஸ் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணுனா அந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கவா அப்படின்னு சொங்கு கிட்ட கேக்குறா. சொங்கு லைட்டா சிக்னல் காட்ட லூமோ பாக்குறான். இல்லங்க, ஒரு கேஸே போதும். இதுக்கு மேல நிறைய கேஸ்லாம் எங்களால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, ஓகே, எல்லா டாக்குமெண்ட்டையும் படிப்பீங்களா, ஃபுல் நாவலையும் படிப்பீங்களான்னு சொல்லிட்டு சொங்க கிட்ட ருவா கேள்வி மேல கேள்வி கேக்குறா. ஏங்க, நான் படிக்க கூடாத ஏதாவது விஷயம் உங்க நாவல்ல இருக்கான்னு கேட்க, இல்ல இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. சரி, ஓகே, நம்ம குரூப்ல சேர்ந்துக்கலாம், வாட்ஸ்அப்ல இதுக்கு மேல கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு லூமோ சொல்றான். இது கான்டாக்டா, வாட்ஸ்அப்லயான்னு சொல்லிட்டு ருவாக்கு தலையே சுத்தி போயிடுது. போனை எடுத்துட்டு சொங்கவல கான்டாக்ட்ல ஆட் பண்ணலான்னு பார்த்தா இன்ன வரைய ரூபா இவனா ஆட் பண்ணாமலே இருக்கா. குரூப்லயே வந்துட்டு பிளாக்ல தான் இருக்கு. அது பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். ஆட் பண்ணான்னு போனா என்ன இன்னும் ஆட் பண்ணாமலா வச்சிட்டு இருக்கா அப்படின்னு. ரூபா வீட்டுக்கு போயிட்டு குரூப்ல காமனா டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. வேணும்னே பார்த்துட்டு நம்ம லூமோ இருக்கான்ல, எதுவா இருந்தாலும் நீங்க வந்து சொங்கு கிட்ட பேசிக்கோங்க, மத்த இந்த மாதிரி நாவல் பத்தின எல்லா விஷயத்தையும் சொங்கு தான் பாத்துக்குவான், அவனுக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சொங்கு இதுல ரிப்ளையே பண்ணலையே, என்ன பண்றதுன்னு ரூபா தலையை பிச்சிட்டு இருக்கா. லூமோ நேரா சொங்குக்கு கால் பண்ணிடுறான். டேய், என்னடா நடக்குதுங்க, நீதான் அந்த பிள்ளைய எல்லாத்தையும் ஓட்ட மேனேஜ் பண்ணிக்க சொல்ல சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் குரூப்ல அமைதியா இருந்தேன்னா நான் என்னடா பண்றது, என்னது பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பான்னு கேட்க, அப்ப அந்த பொண்ண எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண சொல்லலாம்ல, எனக்கு தனியா மெசேஜ் அனுப்புறதுக்கு என் நம்பரை ஆட் பண்ணா போதும் வாட்ஸ்அப்ல, அது கூட பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு சொங்க கேக்குறான். ஓ, அப்ப நீ நம்பரை ஆட் பண்ண ட்ரை பண்ணிருக்க, ஆனா அந்த பிள்ளை உன்ன இன்னும் ஆடே பண்ணல, பிளாக்ல வச்சிருந்திருக்கா, அதனால கடுப்பாயிட்டு இங்க வந்து புலம்புற, கரெக்டான கேக்க பிக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான் லூமோவும். இங்க பாரு, அவள எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண சொல்லு, புரியுதா அப்படின்னு சொங்க கேட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே, வேற வழி இல்லன்னு லூமோவும் போயிட்டு ருவாக்கு டெக்ஸ்ட் பண்றான். நிறைய டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். சோங் ரொம்ப பிஸியான ஆளு, நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு எது வந்தாலும் நீங்களாவே டெக்ஸ்ட் பண்ணிருங்க பர்சனலான்னு சொல்ல. பர்சனல் டெக்ஸ்ட் பண்ணுமா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவன் நம்பர் கிடைச்சது, ஆனா எதுக்காக நான் அவன நம்பரை ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு காரணமே இல்லாம ஆட் பண்ணாம விட்டேன். இப்போ விதிய வாழ்க்கையில வந்து விளையாடிட்டு இருக்கு, ஆட் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், ஆனா ஆட் பண்ண கூடாத ஒரு சந்தர்ப்பத்திலயும் மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஆட் பண்ணலாமா வேணாமான்னு குழம்பி போயிட்டே இருக்கா. ஆட் பண்ணாலும் என்ன டெக்ஸ்ட் பண்றது, ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் தான் ரூபான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுமா, ரொம்ப ஃபார்மலா இருக்கு, இல்ல கேஷுவலா பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ரூமோ அடுத்து வெறுப்பேத்துற மாதிரி சொங்குக்கு டெக்ஸ்ட் பண்றான். இங்க பாரு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது லா பத்தி, ஆனா அதுவே உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிடுச்சு, உங்களுக்குள்ள ஒர்க் அவுட்டே ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால சொங்கு கடுப்பாயிட்டு டக்குன்னு நம்ம ருவாக்கு அவனே ரெக்வஸ்ட் கொடுத்து இனிஷியேட் பண்ணி விட்டுறான். அம்மா, இப்ப எப்படி நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ருவா ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. இப்ப நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. அதுல ஸ்கூல்ல ஒரு பேச்சு போட்டியில சொங்கு கலந்துட்டு வின் பண்ணால, அதுல யாரோ ஒருத்தங்க போனை ஓட்டிட்டீங்க அப்படின்னு ஸ்கூல் பிரின்சிபல் இருக்காருல, அவர் கேட்டுட்டு இருக்காரு. இது யாரோட போன்னு கேட்க ருவா ஏன் போன்னு சொல்றதுக்கு போறா. போன்ல பின்னாடி ஸ்டிக்கர்ல நல்லா படி இல்லனா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டி இருக்குன்னு பிரின்சிபலோட குட்டி போட்டோ அதுல ஒட்டி வச்சிருக்கா. யாருமா அது, யார் இந்த காமெடி பண்ணதுன்னு அவர் கத்த ஆரம்பிக்க, ருவா அவமானப்பட்டுட்டே வேகமா ஓடி போயிட்டு போனை வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லா சொங்கு மட்டும் இல்ல, அங்க இருந்து ஒட்டுமொத்த கூட்டமே பார்த்து சிரிச்சிருந்திருக்கு. இந்த கியூட்டான ஒரு பிளாஷ்பேக்கோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்து தொடர்ந்து என்ன ஆக போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட் வந்துட்டே இருக்க போகுது. அது வரைய பாய்.